ஃபோன் வசதி இல்லை, ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட முடியாது. அப்போ டயத்தில் வந்து இங்கிருந்து நான் 1 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு வண்டி கூப்பிட்டு வந்து போடி போகும்போது என்ன குழந்தை இறந்து போச்சு. இறந்துருச்சா? ஆமா, இறந்து போச்சுங்க. என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நாங்க இறந்துருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து யாருக்கும் வரக்கூடாது. சரிங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான். இப்ப இந்த செல்போனுங்கிறது ஆடம்பரமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரிங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியங்கிறது இப்ப உங்ககிட்ட பேச எனக்கு கண்ணு கலங்குது. இது கேட்கும்போது என்ன அது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இது எவ்வளவு அத்தியாவசியங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கம். கொட்டக்குடி கிராமத்துல உங்களை நேரில் வந்து சந்திச்சு பேசலான்ட்டு வந்திருக்கேன். சரிங்க. இப்போ அண்மையில பல நாட்களா நாங்க கோரிக்கை வச்சு பேருந்து எங்களுக்கு வந்துருச்சுன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது வெளியில மக்கள் எப்படி பேசப்படுதுன்னா, 6ஆம் தேதி குழந்தைகள் வந்து விஜய் மாமா எங்களுக்கு பேருந்து கொடுங்கன்னு கேட்டாங்க, 9ஆம் தேதி விஜய் அவர்கள் பேருந்து கொண்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேருந்து பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்றாங்க. மக்களை சந்திச்சு பேசுற வரைக்கும் பேருந்து வந்துருச்சுங்கிறாங்க. ஆனா அது 5 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேலேயே பண்ண போராட்டங்கிறதையும் மக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த பேருந்து தவிர வேற என்னென்ன பிரச்சனைகள் உங்க ஊர்ல நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க? பேருந்தை தவிரன்னா இன்னுமே எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி இன்னும் நிறைய பண்ணுங்க. இது பத்தாது. சரிங்களா? இன்னும் வந்தா தான் நாங்க வந்து வாழ்வாதாரத்துல இன்னும் உயர்ந்து வர முடியும். ஒன்னொன்னா சொல்றீங்களா? இப்ப முதல்ல வந்து இந்த பொது கழிப்பிடம் சொன்னாங்க. சரிங்க. பொது கழிப்பிடம் வந்து இப்ப இருக்கிறது வந்து ஒரு இடத்துலதான் இருக்கு. அது வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ணாம தான் இருக்கு. அதனால வெளியில தான் போயிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து உடனே வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். கொடுத்தா தான் பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியமே வேணும். அவங்க வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு பிரச்சனையா சொன்னாங்க. இன்னொன்னு வந்து மின்சாரம் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னாங்க. அது என்னங்க? அது என்ன விஷயம் அப்படின்னா, மின்சாரம் வந்து இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ள இருக்கோம். நாங்க வந்து காட்டுக்குள்ள இருக்கும்போது திடீர்னு ஒரு கரண்ட் போச்சுன்னா இங்கிருந்து 2 கிலோமீட்டர் வந்து அவுட்டர்ல தான் போறோம். டிரான்ஸ்பாரம் நடந்து போனோம், இல்லாட்டி வண்டியில போய் தான் அவுட்டர்ல போய் தான் பண்ணணும். அது பீஸ் போச்சுன்னா நம்ம டவுன்ல வந்து போன் பண்ண முடியாது. எங்களுக்கு போன் போட்டா தான் வந்து இபி லைன்மேன் வந்து போட்டு கொடுப்பாரு. நம்ம நைட்ல வந்து யாரை போய் பார்க்க முடியும்? 6 மணிக்கு மேல, ஒரு 4 மணிக்கு மேல அவளை இருக்க மாட்டாங்க. அந்த டயத்துல வந்து நாங்களாம் ஊர்க்காரங்களா ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிட்டு தான் பீஸ் போடுவோம். போட்டா மட்டும்தான் எங்களுக்கு, இல்லாட்டி ஏற்றுக்குள்ளதான் இருக்கணும். சிறப்புங்க. குடிநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே சொல்லியிருந்தாங்களே, அது எப்படிங்க? குடிநீர் சம்பந்தம்னா, குடிநீர் வந்து எங்களுக்கு வந்து ஆறுக்கு இல்ல, ஓடையில இருந்து வரும்போது ஒரு தொட்டி இருக்கு. தொட்டி வந்து டைரக்ட் கனெக்ஷன் தான் வரும். அதுல வந்து புளிச்சிங் பவுடரு அந்த மாதிரி போட்டா மட்டும்தான். அதுவும் போடுறது இல்ல. சுத்தகரிப்பு வந்து இல்ல. அது சுத்திகரிப்பு இல்லாம நேரடியான தண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சுத்திகரிச்சு வரணுங்கிற கோரிக்கை வைக்கிறீங்களா? கண்டிப்பா. அது வந்து சுத்திகரிச்சு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இந்த அலைபேசியில பேசும்போது இருக்கக்கூடிய அந்த செல்போன் டவர் பத்தின பிரச்சனைகள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கு? அதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது முக்கியமா முதல்ல பாதிக்கப்பட்ட என்னோட விஷயத்த நான் சொல்றேன். சரிங்களா? என்னோட விஷயம் என்னன்னா, நான் 2010 வந்து மேரேஜ் முடிச்சேன். இங்க இருந்து கேரளாவில் கல்யாணம் முடிச்சிருக்கு. கேரளா என்ன சொந்த ஊர் இதுதான். என்ன கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துல எனக்கு வந்து குழந்தைகள். என்னோட வைஃப் வந்து மாசமா இருக்கும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி டைம் நான் டவுனுக்கு போனோம்னா ஒரு 15 கிலோமீட்டர். ஒரு சாயந்தரமே அவனுக்கு வயிறு வலி வந்துருச்சு. வரும்போது என்ன செய்யறேன், டவுனுக்கு போகலாம். இங்க இருந்து போகும்போது பெசராத்தான் வண்டி பிடிச்சி போகணும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும். அப்ப டயத்துல அவங்க வேணாம், சின்ன வயிறு வலி தான், பாத்துக்கலாம், ஒரு சீரக தண்ணி இதெல்லாம் சுடு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் போட்டா சரி அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லி டவுனுக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்தேன். 10 மணிக்கு வீட்டு வந்து வந்துச்சுன்னா அப்போ அந்த வயிறு வலி குறையில. அப்போ என்ன செஞ்ச போது கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, போ சரியா போயிடும், கொஞ்ச நேரம் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நைட் ஆகும்போது நைட்டு ஒரு 11 மணி 12 மணி ஆகும்போது அவங்களால வயிறு வலி ஒன்றும் தாங்க முடியல. தாங்க முடியல அவங்களால. என்ன எழுப்புறாங்க, என்னால வயிறு வலி தாங்க முடியல, எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எந்திரிக்கும் போது இந்த ஊர்ல வந்து வண்டி எதுவும் படிச்சுட்டு எதுவும் இல்லை. இங்கிருந்து போனோம்னா குரவணி போனாங்க, 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அவங்கள கூட்டு வந்தாதான். அப்ப டயத்துல செல்போன் யாருக்கிட்ட பேச முடியாது. பணப்பழக்கமும் கம்மி தான். சரிங்களா? அப்படிங்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? போன் வசதி இல்லை, ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட முடியாது. அப்ப டயத்துல வந்து இங்கிருந்து நான் 1 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு வண்டி கூப்பிட்டு வந்து போடி போகும்போது என்ன குழந்தை இறந்து போச்சு. இறந்துருச்சா? ஆமா, இறந்து போச்சுங்க. என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நாங்க இறந்துருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து யாருக்கும் வரக்கூடாது. சரிங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான். இப்ப இந்த செல்போனுங்கிறது ஆடம்பரமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியங்கிறது இப்ப உங்ககிட்ட பேச எனக்கு கண்ணு கலங்குது. இது கேட்கும்போது என்ன அது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இது எவ்வளவு அத்தியாவசியங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. ஒண்ணு. இரண்டாவது, இந்த இதுக்கு பக்கத்துல தானே நம்மளுடைய குரங்கணி, இதுக்கு பக்கத்துல தானே அந்த விபத்து நடந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஆமா. அப்ப டயத்துல 2019 அந்த ஃபீல்டுல நானும் இருந்தேன். டூரிஸ்ட் கைடா இருந்தேன். நீங்க டூரிஸ்ட் கைடா இருந்தீங்க. மணிகண்டன். அப்ப வந்து என்ன சொல்லணும்னா, டூரிஸ்ட் கைடா இருக்கும்போது ஒரு சில
கம்பெனிகளை வந்து எடுத்து நடத்தினாங்க. எடுத்து நடக்கும்போது பட்டயத்துல நானும் கொஞ்சம் விளையாடும் போது அவங்க வந்து ட்ரெக்கிங் கூட்டு போறாங்க. கூட்டு போறவங்க முக்கியமா என்ன விஷயம்னா, ட்ரெக்கிங் கூட்டு போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 பேருக்கு வந்து ஒரு ஆள் தான். ஒரு 8 பேருன்னா 2 பேர் 3 பேர் கூட்டு போகணும். சரிங்களா? ஒரு 10 பேருக்குன்னா 3 பேர் தான் கண்டிப்பா கூட்டு போகணும். அவங்க தப்பு, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? அவங்க கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் ரிட்டன் திரும்பி வரும்போது அவங்களுக்கு வந்து மேல நைட்ல தங்கியிருக்காங்க. காலையில ரிட்டன் இறங்கி வரும்போது ஒரு காட்டு தீ வந்து பறவை வந்திருக்கு. அந்த டயத்துல வந்து அவங்களுக்கு வந்து இறங்கி வர டயத்துல மக்கள் ஒரு லேடிஸுக்கு வந்து ஆம்பளைல இருந்தா எப்படியாவது தப்பிச்சு போவோம். லேடிஸ் வரும்போது ரொம்ப சிரமம் தானே. ஒருத்தருக்கு வந்து ஆம்பளையோட பெண்களுக்கு தான் போட முடியாது, பயமும் கூடுதலா இருக்கும். அப்ப டயத்துல வந்து அவங்க வெளியே போக முடியல, அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல. காட்டு தீ பறவை வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த டயத்துல போன் கான்டாக்ட் சிரமம். இந்த ஏரியாவில் போன் டவரே இல்ல. நான் இந்த கேள்வி அதுக்காக கேட்டேன். இப்போ ஒருவேளை தொடர்பு இருந்திருந்தா என்ன மாதிரி நடந்திருக்கும்? ஏன்னா ஒரு காட்டு தீங்கிறது ஒரு பேரிழப்பு, பெரிய ஆபத்து. ஒருவேளை தொடர்பு இருந்திருந்தால் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. தகவல் சீக்கிரம் தொடர்பு இருந்திருந்தா உடனே பக்கம் தான். அங்க இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்தா கீழே வந்து மக்கள் இருந்தா மேல இருந்து கீழே அவங்க இப்போ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்திருக்காங்க. புழுக்குள்ள இருந்து கீழே கொத்த மரம் ஒரு பிளேஸ் இருக்கு. அது வந்து சரி நல்ல வியூ. அந்த மரத்துல உட்காந்து பார்த்தோம்னா கரெக்டா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பார்க்க டயத்துல தான் அது நடந்த விஷயம். ஆனா அந்த தீ வந்த டயத்துல அவங்க வீடியோ அந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க அந்த வந்து என்ஜாய் பண்ணவங்க டவர் இல்ல. சரிங்களா? டவர்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கும். இங்க இருந்து ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் நடந்து போனா சிக்னல் கிடைச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும். அது கிடைச்சா தான். அதுவும் கிடைக்கல. அதுல ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்காரு. ட்ரை பண்ணி கரெக்டா கொடுக்க போய்தான் கொடுத்திருக்காரு. கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாம போச்சு. 21 பேர் வந்து தேவையில்லாம வந்து காட்டு தீயில கறி இறந்துட்டாங்க. எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு டூரிஸ்ட் கைடா இருக்கிற உங்களுக்கு அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கும்ல ரொம்ப அதிகமா. அந்த டயத்துல சார் நான் வந்து கரெக்டா 4 மணிக்கு சொல்றாங்க. சின்ன காட்டு தீ தானே, டூரிஸ்ட் போனா போயிட்டு போதும், அதை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. அது பிறகு பார்த்தா எல்லாம் நியூஸ்லயும் போய் நைட்டு 10 மணிக்கு தான் நான் இங்கிருந்து போறேன். சரிங்களா? நைட்டு 10 மணிக்கு போய் என்னால முடிஞ்ச உதவி நானும் பண்ணேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எல்லாம் ஊருக்காரங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த டயத்துலாம் கொடுத்துட்டு ஆகணும் கண்டிப்பா. வேற ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நான் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால இந்த ஏரியால வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும்னா நம்ம குரங்கனில இருந்து முழுக்குமலை அது போற ட்ரக்கிங் வந்து கட்படுத்திட்டாங்க. அது வந்து மக்கள் பண்ணா வாழ்வாதாரத்துல வந்து இப்பவும் கொழுக்குமலை அங்க வந்து ஒரு புலிப்பாறை இதெல்லாம் இருக்கு. அங்க ஜீப்ல எல்லாம் போய் பாக்குறாங்கன்னு அந்த பக்கம் போய் இருக்கு. அங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க இருந்து பார்த்தோம்னா சன்ரைஸ் பார்க்கலாம் சொல்றாங்க. அதுல இருந்து மீசப்பள்ளி மலை இல்ல. நான் அந்த காணொலி பார்த்திருக்கேன், அதனால தான் கேட்டேன். ஆனா வழி இந்த பக்கம் இல்ல. ஒருவேளை இந்த பக்கம் உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் மாத்தினாங்கன்னு செஞ்சாங்கன்னா உங்க வாழ்வாதாரம் கூடுங்கிறீங்களா? அந்த அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பப்ளிக்கா சென்ட்ரல் டாப்புக்கு போறதே ரோடு விட மாட்டாங்க. மூணாறு போறது ஸ்டார்ட்டா இது அவருக்கு சொல்றது என்னன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தினீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் சொல்ல வராரு. அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் கருத்து வைக்கிறாங்க மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க போடிமெட்டு அந்த பகுதியில் போய் மக்கள்கிட்ட பேசும்போது நாங்க இந்த பகுதியை வந்து ஒரு சுற்றுலா தலமா மாத்துவோங்கிற சொன்ன காணொலி வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல பார்வையாளராக பார்க்கப்பட்டது. ஆக்சுவலா தேர்தல் நேரத்துல கொடுத்த ஒரு அறிக்கைகள் அப்படின்னு உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்ல வரீங்க? அதுல என்ன ப்ராப்ளம்னா, இங்கிருந்து டூரிஸ்ட் வந்து ட்ரெக்கிங் இருக்கு. ட்ரெக்கிங் ஏரியா போகும்போது பல பேர் வரும்போது சின்ன சின்ன கடைகள் பொருட்கள் வித்து அவங்களுக்கு வந்து சம்பாத்தியம் கொஞ்சம் கூடுதலாகும். சரிங்களா? நல்லது. வந்தா உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் இணையதளம் கிடைக்கணும், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு மின்சார இணைப்புக்கான டிரான்ஸ்ஃபார்மர் உங்க ஊருக்குள்ளேயே கொண்டு வரணும், டெலிஃபோன் டவர் இப்போ சொல்லியிருந்தீங்க அதுக்கு கொடுக்கணும். அதுமாரி போக பேருந்து பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு தீர்க்கப்பட்டிருக்கு. மீதி பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்த்து வைக்க வேணும் அப்படின்னு கோரிக்கையை வந்து முன் வைக்கிறேன். சரி, அது வந்து எவ்வளவு சீக்கிரமா இந்த 3 நாள்ல பண்ணி கொடுத்தா சரி சரி. ராஜ வாய்க்கால் இங்க இருக்கிற வாய்க்கால் முதல் தண்ணி கொட்டோடி ஆறு தண்ணி நம்ம கிராமத்துக்கு பல 100 ஏக்கர் மேல நல்லா இருக்கு. இந்த ராஜ வாய்க்கால் தூர் வராம கிடைக்கும். முதல்ல புலிக்கு வரான்னு சொல்லி கிராமத்து மக்கள் வேலைக்கு போவாங்க. அவங்க வயல் வச்சு ஒரு 100 நாள் வேலை வந்தோடனே அவங்க வேலை செஞ்சாங்க. இந்த 3 வருஷம் செய்யாம புதர் மண்டி போய் கிடைக்கும். இன்னொரு கேள்வி மறந்துட்டேன். நம்ம ஊர்ல கூடிய விஏஓ அலுவலகம் ஆமாங்க, அந்த அலுவலகம் வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா? உங்களுக்கு அது நம்ம ஊர்ல வந்து அலுவலகம் இல்ல, குரல்ல இருக்கு. நம்ம கொட்டகுடியில வந்து
இல்ல அனுபவம் இல்ல. அப்ப நீங்க ஒரு விஏஓ பார்க்கணும்னா எங்க போய் இங்க பாப்பீங்க? வந்து 15 கிலோமீட்டர் தான் போகணும். சரிங்களா? 15 கிலோமீட்டர் வந்து போடி போனா தான், போடி போனா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். இப்போ உங்க விஏஓ வந்து இங்கதானே இருக்கணும் முறைப்படி? முறைப்படி இங்கதான் இருக்கணும், விவோ இருக்கணும். பஞ்சாயத்து போர்டு இருக்கணும். பஞ்சாயத்து போர்டு இங்க இல்ல, பஞ்சாயத்து போர்டு ஆபீஸும் இல்ல. சரிங்களா? இருந்த வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாக்குறது இல்ல, மக்களும் கேட்கறது இல்ல. அது மாதிரி அது மட்டும் இல்லாம பேங்க், தொடக்க பேங்க் ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த பேங்கும் வந்து இங்க வந்து இல்ல. அது இருந்தா மட்டும்தான் இங்க இல்ல. இல்ல புரியுது எனக்கு. விஓ ஆபீஸ் இருக்கு, தாலுகா அது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு, இது எல்லாமே ஆபீஸ் இருக்கு. ஆனா இங்க செயல்படுறது இல்ல. நீங்க வெளியூருக்கு போய் தான் அங்க பார்க்க முடியாது. இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கான மேடு பலங்கள் தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு அடிப்படை வசதிகள், அதாவது உங்களுக்கு அலைபேசியா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், கழிப்பறையா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கான முன்னெடுப்புகள் நீங்க எடுத்துட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பா. என்னுடைய கேள்வி என்னன்னா, 3 நாள்ல உங்க ஊருக்கு பேருந்து கொடுத்ததாக பேசக்கூடிய இந்த முதலமைச்சர் இந்த பிரச்சனைகளும் இன்னொரு 3 நாள்ல தீர்த்தரணும்னு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா செய்து. நான் மட்டும் சொல்லல, மக்களும் சேர்ந்துதான் சொல்றாங்க. இன்னும் 3 நாள்ல செஞ்சா எங்களுக்கு இன்னும் சிறப்பா, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஏன் நான் இந்த கேள்வி இப்படி முன் வைக்கிறேன்னா, உங்களுடைய 15 வருஷ போராட்டம் ஒரு பேருந்து வர்றதுங்கிறது 56 வருஷம். 56 வருஷம் இல்ல, நீங்க மனு கொடுத்தது 15 வருஷம் தான். நீங்க மனு கொடுத்து பேருந்து வேணும்னு கேட்க ஆரம்பிச்சு 15 வருஷம் தான். அதுக்கு பிறகுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப முயற்சி போட்டு செஞ்சதெல்லாம் வேற ஒருத்தவங்க, அதோடைய பலன் அனுபவிக்கிறது இன்னொருத்தவங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கோரிக்கைகள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் உண்மையிலேயே வேகமா செய்யறாங்கன்னா எடுத்து தீர்க்கணுங்கிற கோரிக்கை இந்த காணொலி மூலமா நான் வைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.